வெறும் 8 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய மற்றும் விரிவான வரி சீர்திருத்தங்களில் ஒன்றானது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டுள்ளது. ஜிஎஸ்டி மூலம் 17க்கும் மேற்பட்ட மத்திய வரிகளும் 13 மாநில வரிகளும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே வரியாக்கப்பட்டது. இதனால் மாநிலங்கள் இணைக்கப்பட்டு நாடு முழுவதும் தடையற்ற வாணிபம் சாத்தியமாகியுள்ளது. இப்போது ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைப்பு, ஜிஎஸ்டி நிலைகள் 2 மட்டுமே. வரி சுமை குறைவு, வாங்கும் திறன் அதிகரிப்பு, அதிக தேவைகள், அதிக உற்பத்தி, பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம். 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஜிஎஸ்டி குறைப்பை மோடி அரசு அறிவித்துள்ளது. இது உண்மையில் மக்களுக்கு தீபாவளி பரிசாகும். இதில் அடங்குவது நடுத்தர வர்க்கத்தின் ஆசைகள் இனி தண்டிக்கப்படாது, கொண்டாடப்படுகின்றன. மருத்துவம், சுகாதார காப்பீடு, உயிர் காப்பீடு 0% ஜிஎஸ்டி, மருத்துவ ஆக்சிஜன், டயக்னோஸ்டிக்ஸ் கண்ணாடிகள் 5%, புற்றுநோய் மருந்துகள் 0% ஜிஎஸ்டி மற்றும் இறக்குமதி வரி விலக்கு. கல்வி, பள்ளி அடிப்படை பொருட்கள், குறிப்பேடுகள், பென்சில்கள், புத்தகங்கள், கிரேயான்கள், கூர்மையாக்கிகள், இரேசர்கள் 0% ஜிஎஸ்டி. வாகனங்கள், சிறிய கார்கள், ஸ்கூட்டர்கள், பைக்குகள் ஜிஎஸ்டி 18%. வீட்டு உபயோக பொருட்கள், ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் 18% ஜிஎஸ்டி. லக்ஸரி பொருட்களிலிருந்து அத்தியாவசிய பொருட்களாக மறுவகைப்படுத்தப்பட்டது. மளிகை, வெண்ணெய், நெய், நாப்கின்ஸ், சாஸ், பிஸ்கெட்டுகள் 5% ஜிஎஸ்டி. வரி அமைப்பு 2 ஜிஎஸ்டி நிலைகள் மட்டுமே, 5% மற்றும் 18%. வருமான வரி, ஆண்டுக்கு 12 லட்சத்திற்கு குறைவாக சம்பாதிக்கும் 99% இந்தியர்கள் மிக குறைவான அல்லது எவ்வித வருமான வரியும் செலுத்தவில்லை. பல தசாப்தங்களாக காங்கிரஸ் நடுத்தர வர்க்கத்தை வெறும் வரி இயந்திரம் எனவே பார்த்தது. கார் வைத்திருக்கிறீர்களா? லக்ஸரி ஃப்ரிட்ஜ் அல்லது ஏசி வாங்குகிறீர்களா? லக்ஸரி. குழந்தைகளை பள்ளிக்கு குறிப்பேடுகளுடன் அனுப்பினாலும் கூட கூடுதல் வரி இனி இல்லை. காங்கிரஸ் பறித்தது, மோடி பலப்படுத்தினார். மருத்துவம் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு, நெருக்கடியின் நேரத்தில் நிம்மதி. சுகாதாரத்துறையில் வரி சுமை நீக்கப்பட்டது. சுகாதார காப்பீடு, உயர் காப்பீடு 0% ஜிஎஸ்டி. மருத்துவ ஆக்சிஜன், டயக்னோஸ்டிக்ஸ் கண்ணாடிகள் 5%. புற்றுநோய் மற்றும் அரிய நோய்களின் மருந்துகள் 0% ஜிஎஸ்டி மற்றும் இறக்குமதி வரி விலக்கு. இதனால் மருத்துவ செலவுகளிலும் காப்பீட்டிலும் வரி சுமையால் பாதிக்கப்பட்டிருந்த நடுத்தர குடும்பங்களுக்கும் பெரும் நிம்மதி. யூபிஏ காலம், குறிப்பேடுகள், பென்சில்கள் போன்ற அடிப்படை பொருட்களுக்கே 5% டிஏடி. இப்போது பள்ளி அத்தியாவசிய பொருட்கள், புத்தகங்கள், கிரேயான்கள், கூர்மையாக்கிகள், இரேசர்கள் 0% ஜிஎஸ்டி. இதன் மூலம் குடும்பங்கள் ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கில் சேமித்து கல்வியை நிதி சுமையாக அல்லாமல் எதிர்கால முதலீடாக மாற்றுகிறது. நடுத்தர வர்க்கத்தின் சுதந்திரமான இயக்கம், கார்கள் மற்றும் பைக்குகள் அடைவில். யூபிஏ காலம், சிறிய கார்கள், ஸ்கூட்டர்கள், பைக்குகள் லக்ஸரி என கருதப்பட்டு 27 முதல் 30% எக்ஸைஸ் டியூட்டி மற்றும் டிஏடி. இப்போது சிறிய கார்கள், ஸ்கூட்டர்கள், பைக்குகள் ஜிஎஸ்டி 18%. வீட்டில் வசதி, நடுத்தர வர்க்கத்தின் ஆசைகளுக்கு மரியாதை. ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் லக்ஸரியிலிருந்து அத்தியாவசிய பொருட்களாக மாற்றப்பட்டு ஜிஎஸ்டி 18%. அன்றாட மளிகை செலவுகளில் நிம்மதி. மாதாந்திர பட்ஜெட்டில் உதவி. வெண்ணெய், நெய், நாப்கின்ஸ், சாஸ், பிஸ்கெட்டுகள் 5% ஜிஎஸ்டி. குடும்ப சேமிப்பை சாத்தியமாக்கி மாதந்தோறும் வித்தியாசத்தை உருவாக்குகிறது. விவசாயிகள் மற்றும் வேளாண்மைக்கு நிவாரணம். டிராக்டர்கள், ட்ரிப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர்கள், டிராக்டர் டயர்கள், பாகங்கள் ஜிஎஸ்டி 5%. விவசாய செலவை குறைத்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துகிறது. குறைந்த வரிகள், அதிக சேமிப்பு. சந்தையில் அதிக தேவை. எம்எஸ்எம்இகளுக்கு எளிய விதிகள், அதிக வேலைவாய்ப்பு, வலுவான மேக் இன் இந்தியா. மாநிலங்களுக்கு அதிக நுகர்வு, வலுவான கூட்டாட்சி பொருளாதாரம். சுமையிலிருந்து மரியாதைக்கு திரும்பியது. காங்கிரஸ் ஆட்சியில் நடுத்தர வர்க்கம் பெரும் பணம் பறிக்கும் பாத்திரம் என கருதப்பட்டது. பிரதமர் மோடி அந்த கதை போக்கை மாற்றிவிட்டார். அவருக்கு நடுத்தர வர்க்கமே பாரதத்தின் எழுச்சிக்கான இன்ஜின். வரலாற்றிலேயே குறைந்த வருமான வரி. ஆண்டுக்கு 12 லட்சத்திற்கு குறைவாக சம்பாதிக்கும் 99% இந்தியர்கள் மிக குறைவான அல்லது எவ்வித வருமான வரியும் இல்லை. எளிமையான ஜிஎஸ்டி. இந்த நவராத்திரியிலிருந்து ஜிஎஸ்டி வெறும் 2 நிலைகளில் இயங்கும், 5% மற்றும் 18%. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் எளிதான வாழ்க்கை. உலக அளவில் மிகப்பெரிய குறைப்புகளில் ஒன்று. நிறுவனங்கள் மீள் முதலீடு செய்து வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவியது. நடுத்தர வர்க்க பணியிடங்களுக்கு நேரடி நன்மை. உலகிலேயே குறைந்த வரிகளில் ஒன்று. இந்தியா ஒரு காலத்தில் மிக அதிக வரி சுமையுடன் இருந்தது. இப்போது மிக குறைவான வரி விதிக்கும் வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்று. ஃப்ரெஜைல் ஃபைல் இருந்து உலகின் அதிகமாக வளரும் பொருளாதாரம். காங்கிரஸ் காலத்தில் இந்தியா ஃப்ரெஜைல் எக்கானமி என அழைக்கப்பட்டது. மோடி தலைமையில் பாரதம் இப்போது நிலையானது, நம்பிக்கையுடன் உள்ளது, உலகின் வளர்ச்சி இன்ஜின். இது வெறும் பிஜேபியின் கூற்றல்ல. காங்கிரஸ் ஆளும் இமாச்சல் பிரதேச நிதியமைச்சர் கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் இது ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு என்று ஒப்புக்கொண்டார். ஒரு முறை கூட காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு
எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை. ஏனெனில் இது நடுத்தர வர்க்கத்துக்கு நிவாரணம் என்பதால். இன்று காப்பீட்டில், பள்ளி குறிப்பேடுகளில், மளிகையில், ஸ்கூட்டரில் அல்லது பிரிட்ஜில் கிடைக்கும் ஒவ்வொரு சேமிப்பும் வெறும் பணம் பற்றியது மட்டுமல்ல, நடுத்தர வர்க்கத்திற்கு மீண்டும் வழங்கப்பட்ட மரியாதை பற்றியது. ராகுல் காந்தியின் ஜிஎஸ்டி பேரழிவு யோசனை. ராகுல் காந்தி ஒருமுறை அனைத்து பொருட்களுக்கும் ஒரே 18 ஜிஎஸ்டி வேண்டும் என கோரினார். அதன் அர்த்தம் அரிசி, கோதுமை, மருந்துகள், பால் 18% வரி, மர்சிடிஸ் கார்கள், BMW சிகரெட்டுகள் இதுவும் வெறும் 18% வரி. அவரது திட்டம் ஏழைகளுக்கு சுமை, ஆனால் லக்ஸரி பொருட்களுக்கு சலுகை. முன்னுரிமைகளை தவறாக வைத்திருக்கும் மிக சிறந்த உதாரணம். பிரதமர் மோடியின் சீர்திருத்தங்களின் கீழ் அத்தியாவசியங்கள் 0% அல்லது 5%, பொது பொருட்கள் 12%-இலிருந்து 5% குறைப்பு, காப்பீட்டு பாலிசிகள் 5%, லக்ஸரி மற்றும் பாவ பொருட்கள் 40%, ஏழைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், நடுத்தர வர்க்கம் நன்மை பெறுகிறது, பொருளாதாரம் வளரும். மோடியின் நடுத்தர வர்க்க புரட்சி. இந்த தீபாவளியில் பெரிய பரிசு, இனிப்போ, விளக்கோ அல்ல, அது நிம்மதி. காங்கிரசின் பல தசாப்தங்களாக இருந்த சுரண்டல் வரிகளிலிருந்து நிம்மதி, ஒவ்வொரு குடும்ப செலவிலும் நிம்மதி, ஒவ்வொரு மாதாந்திர பட்ஜெட்டிலும் நிம்மதி. மோடி பிரதமர் வரிகளை மட்டும் குறைக்கவில்லை, நடுத்தர வர்க்கத்திற்கு புதிய பங்கை வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களாக அல்ல, இந்தியாவின் பொருளாதார எழுச்சியின் முன்னணி தலைவர்களாக. இதுதான் நடுத்தர வர்க்க புரட்சி. இதுதான் மோடியின் பாரதம்.